இந்த கரண்ட் அடுப்பில் வந்து சுவிட்சை போட்டோன்னா பவர் லைட் வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. அப்புறம் நம்ம பவர் பட்டன் அமுக்கினாலும் எந்த ஒரு நம்பரும் வரல, டிஸ்பிளேல எதுவும் ஒன்றும் தெரியல. எல்லா பட்டனையும் அமுக்கி பார்த்தாச்சு, எந்த பட்டன் அமுக்கினாலும் டிஸ்பிளேல எந்த ஒரு இதுவும் வரல. அப்போ உள்ள பேனல் போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்கும். 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த பேனல் போர்டில் மட்டும் நம்ம பார்த்தா சரியாயிடும். இந்த பேனல் போர்டில் ஒரு 5 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை நல்லா ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த பவர் பட்டனை மட்டும் நம்ம செக் பண்ணணும். இந்த டிஸ்பிளே இந்த பேனல் போர்டில் அந்த பவர் ஆன் பண்ணுறோம்ல, அந்த பட்டன் கான்டாக்ட் ஆகலைன்னா எதுவுமே ஆகாது. முதல்ல அது கரெக்டாக ஆன் ஆனால் தான் மற்ற நம்பரெல்லாம் வரும். இதற்காக தான் பவர் பட்டன். மீட்டரை வச்சு இந்த பட்டனை கன்டினியூட்டி பார்ப்போம். கன்டினியூட்டி காட்டுது. இந்த பட்டன் அமுக்கும் போது கன்டினியூட்டி காட்ட மாட்டேங்கி. பட்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கன்டினியூட்டி காட்டுது, அமுக்கும் போது காட்ட மாட்டேங்கி. பட்டன் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம மாற்றும் போது எல்லா பட்டனையும் மாற்றி விட்டுட்டா அடுத்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இந்த மைக்ரோ பட்டன் வந்து கம்மியாக தான் இருக்கும் காசு. அதனால் எல்லா பட்டனையும் நம்ம கழட்டிட்டு புதுசு போட்டு விட்டுருக்கோம். வேறு எதுவும் துருப்பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ரெசிஸ்டன்ஸு ஏதாவது கரப்பாம்பூச்சி ஏதாவது போய் உள்ளே ஏதாவது கட்டாயிருக்கும். அதை என்னென்னு பார்த்துக்கணும். அந்த பட்டன் எல்லாம் வந்து நம்ம திரும்ப இங்கிட்ட ஒரு லைன் அங்கிட்ட ஒரு லைன் வச்சு பட்டன் அமுக்கும்போது கன்டினியூட்டி காட்டும். அப்போ பட்டன் சரியாக இருக்குன்னு. புது பட்டன் வாங்கி எல்லாத்தையும் உயரம் அதிகமாக இருக்கும், அதை கட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. இந்த பட்டன் எல்லாமே வேலை செய்யும். ஆனால் நம்ம எல்லாமே புதுசு போடுறது நல்லது. நான் ஒன்றை மட்டும் மாற்றி விட்டுட்டு திருப்பி ஹீட்டை கூட்டி குறைக்கும் போது ஏதாவது பட்டன் வேலை செய்யாது, அமைக்கி ஓங்கி அமுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் மொத்தமாக செட்டாக எல்லா பட்டனையும் மாற்றி விட்டாச்சுன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. அடுப்பு அது வாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சிரமம் பார்க்காம எல்லா பட்டனையும் நம்ம மாற்றி விட்டுறணும். இப்போ மாற்றியாச்சு. எல்லா ஸ்க்ரூவையும் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் பட்டன்லாம் கரெக்டாக இருக்கா, வேலை செய்தான்னு நம்ம ஒவ்வொரு பட்டனாக அமுக்கி பார்த்துக்கட்டும். கரெக்டாக அமுங்குதா, பட்டன் வேலை செய்யுது நமக்கு தெரியும். அமுக்கும் போது தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி ஸ்க்ரூவை போட்டுட்டு நம்ம கரண்டாக கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ கரண்டை கரண்டில் சொருகி ப்ளக் பாயிண்ட்டை மாட்டிட்டு இப்போ வந்து பவர் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பவர் பட்டன் அமைக்கி பார்த்தோம்னா டிஸ்பிளே ஆன் ஆயிரும். இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. இந்த இண்டிகேட்டர் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் மைனஸ் இந்த வோல்டேஜ் வேறு லைன் ஓகே ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ளஸ் மைனஸை கூட்டி குறைச்சோம்னா அந்த லைட்டு கூடி குறைய நமக்கு தெரியும். இப்போ பாத்திரத்தை வச்சு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ குறைச்சி பார்க்க குறையுது. பட்டன்லாம் எல்லாம் வேலை செய்யுது. தண்ணியும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 செகண்டில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. கூட்டினா கூடுது, அவ்வளோதான், சிம்பிள். இந்த பவர் பட்டன் போச்சுன்னா ஆன் ஆகாது, டிஸ்பிளே வந்துட்டு ஆஃப் ஆயிரும்.